நேற்றைக்கு வந்து உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை 4 எம்எல்ஏ இருக்கோம், 2 எம்பி இருக்கோம். ஆனா இந்த ஊர்ல இன்னமும் எங்களால குடியேத்த முடியல. எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க. இதற்கு இன்னும் அதிகாரத்தை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படின்னுலாம் சொல்றாரு. இவ்வளோ அதிகார வலிமை 4 எம்எல்ஏ 2 எம்பி இருந்தும் நம்மளால குடியேத்த முடியாத நிலையில தான் நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனாலும் முதல்வர் பிறந்த நாள்ல போய் என்ன பேசுறோம்னா, பெரியாரின் கருத்தியலை காப்பாற்ற, அம்பேத்கர் சிந்தனைகளை நம்ம வந்து காப்பாற்ற, மார்க்ஸ் கண்ட கனவை நினைவுபடுத்த, உழைக்கும் மக்களின் நலன்களுக்காக உறுதுணையாக இருப்பதற்கு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில? அதாவது நீ நல்லா அதை கேட்கணும். இங்க தலைவருடைய பேசின அந்த கருத்துக்களை வந்து நீ அப்படியே மனப்பாடம் பண்ணி கரெக்டாக எழுதி வச்சு சொல்றீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இல்லைங்க, இதெல்லாம் நிகழ்காலத்தில் நடக்கிறதா நடக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெரியும், நெறியாளருக்கு தெரியும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் தெரியும், நடக்குதா நடக்கலையா தெரியும். நடக்குதா நடக்கலையா நடந்துச்சுன்னா எதுக்கு நாங்கள் சொல்லணும்? இப்ப எல்லாம் நடக்கல, எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே போவாங்கல்ல. எப்போ வந்து நம்ம சொல்றோம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும், அதாவது மார்க்சுடைய கோட்பாடுகளையும், உழைக்கும் மக்களின் எண்ணங்களையும், இன்னும் பெரியாருடைய கனவுகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோம்னா வேற யாரு போய் நடைமுறைப்படுத்த முடியும், யார் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு இன்றைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு எண்ணத்தில், நாங்கள் ஒரு நல் எண்ணத்தில் இன்னும் அது நல்ல செயல் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களாக சொன்னோம்.